சீமான பாருங்க, வாயை வைத்தே வடை சுட்டு கொண்டே இருப்பார். அவருக்கு வாக்கெல்லாம் பெருசா வராது. அடிப்படையில் மிக கவனமாக இந்த முறை வேலை செய்கிறார்கள். கிறிஸ்தவ வாக்காளர்கள் ஓரளவுக்கு அவருக்கு சாத்தியமாக இருப்பார்கள். குறிப்பாக திருச்சி பகுதியில் இருக்கும் முரண் பிடிப்பதும் அக்கட்சி கொங்கு மண்டலத்தில் பலத்தை இழந்து வருகிறது. உலக தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இன்று காலை வந்த செய்திகளோடு நாம் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மிக முக்கியமாக நாம் இன்றைக்கு பார்க்க போவது, தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி 100க்கு 100 உறுதியாகிவிட்டது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தோ மாற்று சிந்தனைகளோ அல்லது மாறலாம் என்பதெல்லாம் அல்ல. 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் 40% பிளஸ்ஸாக கூட்டணிகளோடு இருக்கும் திமுக முதலாவது இடத்தில், 2வது இடத்தில் 23% இருக்கும் பாரதிய ஜனதா மற்றும் பாமக. பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக, அதில் பாமக வரலாம், வராமல் போகலாம். 3வது இடத்தில் 8% இறுதியாக பிடித்திருந்த நாம் தமிழர் கட்சி, இன்னும் நிரூபிக்கப்படாத தாவேகா. இந்த பலம் பலவீனத்தை தாண்டி வெற்றி பெறுபவருக்கு எதிர்முனையில் இருப்பவர் பிரிக்கப்படுகிற வாக்குகளின் சதவீதம், என்னென்ன சமூகங்களில் அவர் பிரிக்கிறார் என்பது போன்ற தாக்கங்கள் நிச்சயமாக ஏற்படும். இது ஒரு அரசியலுடைய செப்பாலஜிஸ்டுடைய கணக்கு. இந்த கணக்கில் நம்ம 1977, 80, 84, 87க்கு பின்பு 89, 91, அதே மாதிரி 2006, 2006, 2091, அதுக்கப்புறம் 98 நாடாளுமன்ற தேர்தல், 2001, 2006, 11, 16, 21, இவ்வளவு தேர்தலில் சந்திச்சிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 59% அதிகபட்சமாக பெற்ற அதிமுக 1991 ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பின்பு, 1996 50க்கு மேல் சதவீதத்தை பெற்ற திமுக அன்றைய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு கொண்டது. ஆக இந்த 2 கட்சியும் தான் 67க்கு பின்பு இதுவரை கோலாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் 3வது தமிழ்நாட்டில் கால் பதிப்பது யார், அல்லது தமிழ்நாட்டில் ஆட்டங்கான செய்வது யார்? இதில் ஒரு மாற்றத்தை 2006 விஜயகாந்த் கொண்டு வந்தார். 2006 அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 6 புள்ளி சம்திங். அதுக்கப்புறம் அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 2009 ஒரு 8% மேலே. கடைசி அவர் மரணிக்கு முன்பு 2011 எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது 10.29%. 16க்கு பின்பு அவர் இறந்து போய்விட்டார். அவர் இருந்திருந்தால் பெரிய ரோல் பண்ணியிருப்பார். இன்னைக்கு அவர் இல்லை. இப்போ அந்த இடத்துல ஒரு மாற்றம் காண்பதற்கு நடிகர் விஜய் வருகிறாரா? இவருக்கான சாதக பாதகங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி சிறுபான்மை வாக்கு வங்கி, குறிப்பாக முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஏற்கனவே 77களிலிருந்து அதிமுகவின் பால் இருந்த தலித் வாக்கு வங்கி இந்த முறை வடக்கு திருச்சி வரைக்கும் அது முழுமையாக திமுகவின் பக்கம் இருப்பதையும், திருச்சிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் சரிநிகராக பிகழ்ந்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். வன்னியர் வாக்கு வங்கியில் வழக்கத்தை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய திமுக, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பலவீனமாக இருக்கக்கூடிய பாமக, அப்பா பிள்ளைங்க, இதை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்திலும் கூட எடப்பாடி பலவீனமாகவும் பலமாகவும் இருக்கிறார். சாதி பின்னணி. அண்ணாமலை அவர் எதுவுமே இல்லை, அவருக்கென்று இந்த முறையெல்லாம் வாக்கொன்று விழப்போறதில்லை. அவர் ஏற்கனவே தலைவர் பதவியிலிருந்து நீங்கி விட்டார். அப்பப்போ தலையை காட்டிக்கிட்டு இருக்கார், அவ்வளோதான். ஆக பலமாகவும் பலவீனமாகவும் என்று சொன்னால் எடப்பாடிக்கென்று சேலத்திலும் இங்கேயும் இருக்கிறது. ஆனால் இந்த முறை செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் வெளியேறியதும் முரண் பிடிப்பதும் அக்கட்சி கொங்கு மண்டலத்தில் பலத்தை இழந்து வருகிறது. இது மேற்கு, தெற்கு எல்லாம், அதாவது வடக்கு எல்லாம் சொல்லிட்டோம். தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் வாக்கு வங்கியில் அதிமுக பெரும் இழப்பை சந்திக்கின்றது. இப்போ அந்த இழப்பை ஈடுகட்ட
ஒரு கதாநாயகர்களாக பார்க்கப்படுகிற டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இந்த முறை தாவேகாவில் சேரப்போவது கிட்டத்தட்ட உறுதியாக தெரிகிறது என்றாலும் மற்றொரு பக்கம் திமுகவிலும் பேச்சு நடக்குது ஓபிஎஸ். ஆனால் கட்சியின் பிறப்புகள் இயற்கை செயல்பாட்டில் திமுகவில் அமமுகவோ ஓபிஎஸ்ஓ சேர்ந்தால் அடிமட்ட தொண்டர்களிடத்தில் அது எடுபடாது. அதனால் அதை அவங்க யோசிப்பாங்க. மிகுந்த பொறுமையும் ஞான புத்தியும் கொண்ட டிடிவி ரொம்ப சிந்தனைவாதி, கோபப்படாதவர், நிதானமாக காரியங்களை செயலாட்டக்கூடியவர். இப்போ ஓபிஎஸ் கூட இருந்த ஜேசிடி பிரபாகரன் வரைக்கும் எல்லாருமே போயிட்டாங்க. அவர்கிட்ட யாருமே இல்லை. அவர் ஒரே ஒரு ஆளாக இருக்கார். யாரை நம்பினாரோ அந்த குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் அவரை கைவிட்டு விட்டது. இன்றைக்கு நம்முடைய மத்திய அமித்ஷா ஐயா அவர்கள் வருகிறார் தமிழ்நாட்டிற்கு, அதிக முயற்சி செய்கிறார். ஆனாலும் சாத்தியமில்லை என்பதை செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார். எடப்பாடியை கீழிறங்கி வந்து அழைத்தாலும் போவதற்கு வாய்ப்பில்லை, எடப்பாடி அழைப்பதற்கும் வாய்ப்பில்லை. கதவுகள் அநேகமாக மூடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நிலையில் திமுகவுக்கு ஏற்படுகிற நெருடல்களில் மிக முக்கியமான பங்காளியாக தவேகாவினுடைய விஜய் பங்காற்றுவாரா என்றால் பங்காற்றுகிறார். அவருக்கென ஒரு 10% வாக்குகள் தெளிவாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 8ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை தமிழ்நாட்டில் பெறக்கூடிய வல்லமையோடு, சினிமா கவர்ச்சியோடு இளம் தலைவராக முன்னணியில் இருக்கும் அவருக்கு திராவிட இயக்கங்களின் மீதும் ஊழல்வாதிகளின் மீதும் அதிக அதிருப்தியில் இருக்கும் தமிழ் வாக்காளர்கள் ஒரு மாற்றத்தை தேடுகிறார்கள். அந்த மாற்றம் பாஜக அல்ல என்பதை நிரூபணமாயிருக்கிறது இன்றைக்கு பல சம்பவங்கள். பாரதிய ஜனதா ஒரு மாற்றத்துக்கான கட்சி அல்ல என்பதை வடநாட்டு அரசியலிலும் தென்னிந்திய அரசியலிலும் ரொம்ப தெளிவாக மக்கள் உணர்ந்தாலும் பாரதிய ஜனதா தங்கள் கால்களை ஆழமாக வேரூண்டுவதற்கு நிறைய முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சியிற்கு பின்பலத்தில் 2%, 3% அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் முக்குளத்தோர் வாக்கு வங்கியை முன்னெடுத்து நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்ததில் அவருக்கு எதிர்பார்த்த அளவிற்கு பலன் பாஜகவுக்கு இல்லை. உலகத்தில் வரலாற்றில் சேர்வேன் சேர்வேன் என்று வந்த பிறகும் சேராதே என்று கதவை இழுத்து சாத்திய தலைவனாக, தன் கட்சியில் முழுமையாக தோல்விக்கு தானே காரணமாக வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி விந்தையான ஒரு அரசியல் தலைவராக அவர் மாறியிருக்கிறார். இப்போ திமுகவுக்குள்ள என்ன பிரச்சனை? திமுகவில் ஜோதிமணி போன்ற தலைவர்கள், சிதம்பரம் போன்ற தலைவர்கள், செல்வ பெருந்தகை, எங்கிருந்தோ வந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மணிக் தாகூர் போன்றவர்களால் பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. 2 விதமாக பிரிந்திருக்கிறார்கள். சாலச்சிறந்த கூட்டணி திமுக. ஆனால் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் செல்லுங்கள் என்று நாம் நேற்றே சொன்ன மாதிரி வரம்பற்று பேசுகிற சில தலைவர்களின் பால் அதிருப்தி அடைந்திருக்கிறது இந்த முறை திமுக. ஆனாலும் இந்த கடும் போட்டியில் காங்கிரஸை உதாசீனப்படுத்துவது திமுகவுக்கு நல்லது அல்ல என்பது களத்தின் நிலவரம். காரணம், இந்த முறை மிகப்பெரிய போட்டியாளராக நடிகர் விஜய் உருவாகியிருக்கிறார். அது எப்போ ஸ்ட்ராங் ஆகுனா, அறிவிப்பானை முழுமையாக தாவேகாவோடு ஓபிஎஸும் டிடிவியும் தாவேகாவோடு இணைந்தார்கள், பரப்புரையை கட்டமைத்தார்கள், தென் மாவட்டங்களில் ஒரு பூத் கமிட்டியை வலிமைப்படுத்தினார்கள் என்று ஒரு அறிவிப்பானை வரும் வரையில் அது கொஞ்சம் சிக்கல்தான். 10% இயற்கையாக பெற்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர் அரசியலுக்கு லாய்க்கெட்டவராகவும் சில நேரத்தில் படுகிறார். காரணம், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், மரியாதைக்குரிய மறைந்து போன தலைவர் விஜய் அவர்கள் எடுத்த அந்த 10, 40, 50% எட்டுவதற்கு அந்த 3 தலைவர்கள் களத்திலே போராடினார்கள். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லா இல்லங்களுக்கும் சென்றார்கள். கட்சியை விட்டு நீக்கப்பட்ட எஸ்டி சோமசுந்தரன் அவர்கள் வீட்டுக்கு சென்றார். அங்கே தோசை சாப்பிட்டு வந்தார். இறந்து போன தலைவர்களின் வீடுகளுக்கெல்லாம் செல்கிற எல்லோருடைய மகனாக, சகோதரனாக, பிள்ளையாக பார்க்கப்பட்டார் திரு எம்ஜிஆர் அவர்கள்.
கேப்டன் அவர்களும் கூட கருப்பு எம்ஜிஆர் என்று பார்க்கப்பட்டார். யதார்த்தத்தை பேசக்கூடியவராக இருந்தார். ஏராளமான நல உதவிகளை கையிலிருந்து செய்யப்பட்ட ஒரு மகத்தான மனிதர். செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இன்றைக்கும் தாய்குலம் மறக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் முகாமில் கூட இப்படி ஒரு சீமாட்டி ஆட்சி செய்தாரே என்ற அளவுக்கு அவர் நலத்திட்டங்களின் மூலமாகவும் பெண்களின் நலனுக்காகவும் அவர் செய்த அந்த விவகாரங்கள் பெரும் தாக்குதலை, பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் தாவேகாவுடைய விஜய் தென் மாநிலங்களில் பார்க்கிற போது இந்த முறை கிறிஸ்தவ வாக்காளர்கள் ஓரளவுக்கு அவருக்கு சாத்தியமாக இருப்பார்கள். குறிப்பாக திருச்சி பகுதியில் இருக்கும், வேளாங்கண்ணி பகுதியில் இருக்கும் கிறிஸ்தவ அவர் சமூகத்தை சார்ந்த மிக குறைந்த அளவிலான என்ன சார், அதாவது கேத்தலிக் கிறிஸ்டியன்கள் தென்பகுதியில் கடற்கரையில் ரெட்டலைக்கு எப்போதும் வாக்களிக்கக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்களில் பெரும்பாலும் வாழுகிற மீனவர்களின் வாக்கையும் அவர் பெறுவார். சிறுபான்மை முஸ்லிம்களின் வாக்கை அவர் பெறுவதற்கான சாத்தியம் கொஞ்சமும் இல்லை. அது எப்போதும் திமுகவுக்கு, அது இந்த முறை வலிமையாக திமுகவுக்கு இருக்கிறது என்பதையும், கிறிஸ்தவ வாக்குகளில் சில மாற்றங்கள் சிஎஸ்ஐ அல்ல கத்தலிக் அல்ல ஏற்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. கிறிஸ்தவ நாடார் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகளை பாஜக பெறும். இந்த செய்தியும் அதிர்ச்சியான செய்தியாக இருக்கிறது. ஆக 10+ அதிகபட்சமாக அவர் எவ்வளவு பெறுவானாலும் திரு டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் இணைத்து களத்தில் பங்காற்றாமல் இவர் வெற்றி பெற சாத்தியமே இல்லை. ஆனால் இந்த முறை ஏதோ கொஞ்சம் வெற்றி பெறலாம். ஆனாலும் திமுக கடுமையான போட்டியை சந்திக்கப் போகிறது. அவர் எந்த மாவட்டத்தில் வாக்கை பிரிக்கப் போகிறார் என்பது புதினங்களிலும் புதிராத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்குள்ள நிலை. ஆனால் மிகப்பெரிய பின்னடைவில் தாவேகா இருப்பதற்கு காரணம், அதில் தலைவர்கள் யாருமே இல்லை, பேச்சாளர்கள் யாருமே இல்லை, பூத் கமிட்டி வலுவிழக்கப்படவில்லை. எவ்வளவுதான் மக்கள் வாக்கு இருந்தாலும் அந்த கையை பிடிச்சு காரில் ஏற்றி பூத்தில் கொண்டு வாக்கு போடணும். அதிமுக திமுகவை தவிர யாருக்கும் இன்னைக்கு அந்த வலு இல்லை. எக்ஸப்ட் விடுதலை சிறுத்தைகள், வட மாநிலங்களில் இணைந்து போன பாமக. இப்போ திமுகவுக்கு ஒரு பெரும் சவாலை, மண்டை குடைச்சலை கொடுக்கிற காங்கிரஸ். திமுக 20 இடங்கள் மட்டும்தான் கொடுப்பார்கள், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. 160 அவங்க போட்டி, ஏனைய சீட்டுகளை பிரித்து கொடுக்க போகிறாங்க. அதிமுக 160+ ஏனைய சீட்டுகள், திமுக 170+ சீட்டுகள். அதில் காங்கிரஸுக்கு 18-20 தான். தாவேகா எதுவுமே தெரியல. அவங்க இருக்கிற அந்த ஸ்பீடுக்கு ஒரு சரியான ஆலோசகர் இருந்தால் உடனடியாக கூட்டணியை முடிவு செய்து அறிவிப்பானை செய்து தன்னை நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தலைவனாக அவர் இல்லை. காரணம், அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்கு யாரும் இல்லை. அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் மனநிலையிலும் அவர் இல்லை. ஒரு தலைவன் வெளியே வந்துடணும். இப்போலாம் வெற்றி இந்த முறை கிடைக்க வேண்டிய தேவையில்லை, ஆட்சி தேவையில்லை. ஆனால் நிரூபணமான, இப்போ நான் மதிக்கக்கூடிய 1000 கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய சீமான பாருங்க, வாயை வைத்தே வடை சுட்டு கொண்டே இருப்பார். அவருக்கு வாக்கெல்லாம் பெருசாக வராது. ஆனாலும் ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல வாயை வச்சு அப்பன் முருகன், நேற்று சனாதனம், பாட்டன், பாரதின்னு ஏதாவது ஒன்று சொல்லி மக்கள்கிட்ட செய்திக்கு ஒரு களம் அமைச்சிட்டார். எம்ஜிஆர் அவர்கள்லாம் ரொம்ப சிறந்த பேச்சாளர், செல்வி ஜெயலலிதா அம்மாலாம் ரொம்ப சிறந்த பேச்சாளர். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த இடத்துல மைனஸ் யார்? விஜய். அதே மாதிரி ஸ்டாலின் அதிகம் பேசாதவராக இருந்தாலும் அடிப்படையில் மிக கவனமாக இந்த முறை வேலை செய்கிறார்கள் என்ற கவனம் வந்திருக்கிறது. இந்த போட்டியில் திமுக முன்னணியில் இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியோடு முடிக்க போகிறேன். காங்கிரஸ் திமுகவில் இணைந்தால் ஏதாவது லாபம் கிடைக்கும். ஒருவேளை காங்கிரஸ் தலைமை குழப்பமடைந்து அல்லது வேறு ஒரு நிலை எடுத்து தாவேகாவிடம் போய்விட்டால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடமும் கிடைக்காது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். புதிய குரலில் தொடர்ந்து பேசுகிறேன். எனது அனுபவத்தின் பால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனி அடுத்தடுத்த செய்திகளை
அன்றன்று நடப்பதை தொடர்ந்து தினமும் உங்களுக்கு தரப்போகிறேன். இன்னும் எக்ஸ்பர்ட்ஸோட புதிய குரல், புதிய பரிணாமத்தோடு உங்களை சந்திக்கும். நீங்கள் நிறைய பாருங்கள். நன்றி.